சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நடுவர் அவர்களே, உங்களை பார்த்த உடனே எனக்கு ஒரே ஒரு டயலாக் தான் ஞாபகம் வருது. வயசானாலும் உங்க ஸ்டைலும் அழகும் இன்னும் உங்களை விட்டு போகல. நடுவர் அவர்களே, எங்கள் அருமை அண்ணன் அவர்கள், புலவர் அவர்கள் மெத்த படித்தவர், எனக்கு ஆசான். ஆனால் அவர் இப்படி சொல்லிட்டாரேங்கிற மன வலியோட நான் இங்க வந்து நிக்கிறேன். ஒரு தாரம் என்பவள், வாழ்க்கை துணைவி என்பவள் அவர் கண்ணுக்கு பொருளாக தெரிகிறார். தாரம் என்பவர் பொருள், பொருளாதாரம் என்று சொல்லுகிறார். கட்ட போகும்போதே அப்படிதான் கேட்டிருக்காரு. உண்மையில் அவர் சொன்னது 100க்கு 100 உண்மைங்க. வேலைக்கு போகும் பெண்கள் எல்லாம் தாரம் அப்படின்னு கணவனுக்கு பயமா இருக்கும். நீங்க யாராவது 3ஆம் உலக போற பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வேற எங்கேயும் போக வேண்டாம், வேலைக்கு போற பெண்ணினுடைய வீட்டுக்கு கால நேரத்தில் போங்க. கத்தி இன்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று நடக்கும். கத்தி கத்தி நடக்கும். ஏங்க நான் கேட்கிறேன், உணவே மருந்து என்பதுதான் தமிழருடைய பண்பாடு, கலாச்சாரம், பழக்க வழக்கம். என்றைக்காவது இந்த வேலைக்கு போகிற பெண்கள் வீட்டில் மனசாட்சியில் கை வச்சு சொல்லுங்க, அதிகப்படியா செய்யப்படுகிற உணவு என்ன? உப்புமா. உப்புமாங்க. இது தப்புமான்னு யாரும் சொல்ல முடியாது, ஏன்னா மாசம் மாசம் வர டப்புமா. செஞ்சு வச்ச உப்புமாவை முன்னாடி வச்சுட்டு எப்படிங்க இருக்கு? இப்ப அவனுக்கு ஒரு குழப்பம், ஏன்னா சம்பாதிக்கிற மனைவி நல்லா இருக்குன்னு சொன்னா இன்னும் 2 கரண்டி தட்டுல வச்சிருவா, நல்லா இல்லைன்னு சொன்னா அந்த கரண்டியாலே 2 வைப்பா. இப்ப என்ன சொல்லலாங்கிறது இப்ப ஒரு பெரிய குழப்பம். பாரதி தான் சொன்னான், சாதம் படைக்கவும் செய்திடுவோம், தெய்வ சாதி படைக்கவும் செய்திடுவோம். நான் பெண்ண எந்த பெண்ணும் வேலைக்கு போற பெண் சாதம் படைக்கிற மாதிரியே தெரியல எனக்கு. அதுக்கு தாமா ஹோட்டல் இருந்திருக்கு. அட்லீஸ்ட் மாமியார் படைச்சு வைக்கிறாங்களே, அதை சாப்பிட்டாவது போறியா? காலை நேரத்துல காலை உணவை சாப்பிடாமல் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தான் அதிகம். சரி, நீங்க கண்ணை இழந்து விட்டு கண்ணாடி வாங்கி என்ன பண்ண போறீங்க? எங்க அண்ணன் சொன்னார், அந்த லட்சுமி எல்லாம் பாருங்கன்னார். நீங்களும் பாருங்க, எல்லா லட்சுமியும் கண்ணாடி போட்டிருக்கு. எங்க பக்கத்துல இருக்கிற லட்சுமி எல்லாம் பாருங்க, எவ்வளவு சுத்தமா குடும்பத்தோட ஒத்துமையா இருக்குங்க இந்த லட்சுமி எல்லாம். அவரு சொன்னாரு, என்னது இந்த வேலைக்கு போகாத பெண்கள் எல்லாம் இடியாப்பம் மாதிரி. ஆமாண்ணே, கரெக்ட். நாங்கள் எல்லாம் எங்கள் உறவுகளுக்குள்ளே ஒரு பிணைப்பை உண்டு பண்ணி நெருக்கத்தை உண்டு பண்ணுகிற இடியாப்பம் தான் நாங்கள். நீங்களே சொல்லிட்டீங்க, இட்லி ஒரு உறவோடு ஒட்ட மாட்டாங்க, கல்யாண காட்சிக்கு வர மாட்டாங்க, அது தனித்தனியா தான் இருக்கும், அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வேணும். எங்க திருமணத்துக்கு பிறகு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொறுப்பு கூடுகிறது. அதுல பெண்ணுக்கு கூடுதல் பொறுப்புங்கய்யா. ஏன்னா புதிய வீடு, புதிய உறவுகள், புதிய உலகம், மாமனார் மாமியார் நாத்தனார் கொழுந்தனார் மூத்தார் ஓரகத்தி, பெண் கொடுத்தோர் பெண் எடுத்தோர், அப்படி எல்லா உறவுகளுக்காகவும் அந்த பெண் ஓட ஆரம்பிக்கிறாங்க. தனக்காக சிந்திக்காமல் 30 ஆண்டுகள் பிள்ளைகளுக்காகவும் வீட்டுக்காரருக்காகவும் அந்த குடும்பத்துக்காகவும் சிந்திச்சுட்டு, அப்பா 50 வயசு ஆயிட்டு பையனுக்கு கல்யாணம் முடிச்சுட்டு மருமக வந்து பாத்துக்குவா, நாம ஓய்வெடுக்கலான்னு அந்த அம்மா நினைக்கும் போது இந்த வேலைக்கு போற மருமக மட்டும் வாச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், சனீஸ்வரன் காலில் சலங்கை கட்டிட்டான்னு அர்த்தம். நீங்க லைஃப் திரும்ப ரிப்பீட்டுங்க. திரும்ப அந்த அம்மாவுக்கு அதே அடுப்பங்கரை, அதே மிக்சி, அதே கிரைண்டர், அதே ஃப்ரிட்ஜ், அதே மொட்டை மாடி. ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் மாறும். முன்னாடி பெத்த பிள்ளைக்கு ஷூ போட்டிருக்கோம் அந்த அம்மா, இப்ப பேர பிள்ளைக்கு ஷூ போடும். அவ்வளவுதான். ஓடினாள் ஓடினாள், வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள். அவள் ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும், வாட்டத்தை போக்கி இருக்க வேண்டும் என்று பேசுவோர் செய்தார்களா? வாழ விட்டார்களா கல்யாணியை? இந்த மாதிரி எத்தனை கல்யாணியுடைய பாவத்தை சம்பாரிச்சிருக்கிறாங்க தெரியுமா இவங்கெல்லாம்? 4 வயசு பையன்கிட்ட கேட்டேன், நீ படிச்சுட்டு என்ன ஆக போறேன்னு. கலெக்டர் ஆக போறேன்னா. சூப்பர்ரா, கலெக்டர் ஆகி என்ன பண்ணுவேன் அப்படின்னு. எல்லாருக்கும் லீவ் விட்டுருவேன்னா. சார் கலெக்டர் ஆகி லீவ் விட்டுருவானா சார்? எதுக்குடாங்கிறேன். ஆனா அந்த குழந்தை அடுத்து சொன்னதாங்க மனசு வலிச்சுது. அப்படி எல்லாருக்கும் லீவ் விட்டா எங்க அம்மாவுக்கும் ஆபீஸ்ல லீவ் கிடைக்கும்ல, எங்க அம்மா என்னோட இருப்பா இல்ல அப்படின்னுச்சுங்க. எவ்வளவு ஒரு ஏக்கத்துல இருக்கான் பாருங்க. எங்க அம்மா கூட இருக்கணும்ன்றதுக்காக உலகத்துக்கே லீவ் விட ஒரு குழந்தை தயாராக இருக்கிறது என்று சொன்னால் அது உளவியல் ரீதியாக எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்குங்க. விடுமுறை நாட்களில் மட்டும் குழந்தையை கொஞ்சுகிறவர்கள் நீங்கள், விடாமல் குழந்தையை கொஞ்சுகிறவர்கள் நாங்கள். எனவே எங்களுடைய இல்லம்தான் மகிழ்ச்சியாக இருக்கும்.
குடும்பத்துல ஒருத்தர் சம்பாதிக்க போனா ஒருத்தர் வீட்டுல இருந்து பார்க்கணுங்க ஐயா. அந்த வீடுதான் மகிழ்ச்சியாக இருக்கும். பாரதிதாசனும் அதைத்தான் சொன்னான். கொண்டவருக்கு எது பிடிக்கும், குழந்தைக்கு எது விரும்பும், தண்டூன்றி நடக்கும் மாமன் மாமிக்கு தக்கது எது என்று பார்த்து பார்த்து வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகளை இணைக்கிற பெண்கள், வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்களால் தான் பெரிதும் மகிழ்ச்சி என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.